குட் மார்னிங் காய்ஸ். யூஸ்வலாக நம்ம வெக்கேஷன் அப்படின்னு போனால் என்ன பண்ணுவோம், ஜெர்மனியை விட்டு வெளியில் போயிடுவோம் கரெக்டாக. இதனால என்ன ஆகுதுன்னா, என்னால் ஜெர்மனிக்குள்ளேயே எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியல. ஐ திங்க் நீங்கள் ஆல்ரெடி இது என்ன சீரீஸ்ன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து லோக்கல் ஜெர்மனி சீரீஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் பண்ணாத அந்த டைமில் வந்து லோக்கலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லோக்கல் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ண போகிறோம்னா ரோட் ட்ரிப் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கிக் இட் ஆஃப் வித் அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஒரு குட்டி பியோ பிரேக்காக நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு டக்குட்டு கிளம்பிடுவோம். Few moments later. ஐயோ, இப்போ என்ன தெரியுமா ஆச்சு, எனக்கு எப்போவுமே இந்த டாய்லெட்ஸில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக போய் மென்ஸ் ரெஸ்ட் ரூம் திறந்துடுவேன். டாய்லெட் போயிட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தா சைடில் யூரினல்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறமா வெளியில் வந்து தான் போர்டை பார்க்குறேன், அது மென்ஸ் ரெஸ்ட் ரூம். நல்ல வேலை உள்ளே யாருமே இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப பப்பி ஷேம்லாம் ஆகலை. வெளியில் வந்து பார்த்தா மென்னுக்கு தனியாக உமனுக்கு தனியாக இருந்துச்சு. நான் இதை எப்போ லேர்ன் பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் சிட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து சியா ப்ரோட்டீன் புட்டிங். இது நான் வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இங்கே வந்து தேடவும் முடியாது அவ்வளோ காலையிலன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். ஆஃப்டர் லைக் 2.5 hours ஆஃப் ட்ரைவ் நம்ம ஃபர்ஸ்ட் சிட்டி ரீச் ஆகியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ட்ரேஸ்டன். இங்கே பாருங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் போயிட்டு காமிக்கிறேன். இந்த சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். செமையாக இருக்குது. வெயிட் பண்ண, உங்களுக்கு யூரோப்பியன் ஆர்கிடெக்சர்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். இவ்வளோ மழையிலையும் அவர் வந்து டாகை வந்து வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. செமையாக இருக்குது இந்த ஸ்கொயர். இன்னும் எந்த ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு எதுவுமே வரல போல இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ தான் சொல்லி வாய மூடலாம், அதுக்குள்ளே கும்பலாக. இங்கே ஒரு கும்பலாக கைடட் டூர் கும்பல்ஸ். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு கும்பல். ஸோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இது வந்து ட்ரேஸ்டன் ஸ்விங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இது என்னன்னா ஒரு பேலஸ். இப்போ நான் வந்து இந்த பேலஸோட கோர்ட் யார்டில் இருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ மாசிவாக இருக்குது பின்னாடி. மழை வருது. இந்த ஆர்கிடெக்சர் பேர் ஸ்பெசிஃபிக்கலி பொரோக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் வந்து நீங்கள் யூரோப்பில் நிறைய பிளேசஸில் பார்க்க முடியும், எஸ்பெஷலி பேலஸஸ் அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லலாம். அது மேலே என்ன சைன்ஸா? இருங்க, கிட்ட போய் பார்ப்போம். What's that? ஆமாம், அங்கே பாருங்கள், மேலே அது டிபிலாம் வச்சுருக்கு. ஐ திங்க் அதில் இந்த பாடுன்னு நினைக்கிறேன், தெரில. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
பில்டிங் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பில்டிங்லேருந்து மியூசிக் வரும். அது என்ன மேட்ரு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பேலஸுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து கோர்ட்யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து மேலே ஏறி வந்திருக்கோம். ஐயோ, இப்போ ஒரு ஒரு குட்டி ஸ்கல்ப்சர் ஒன்று பார்த்தேன்னா, அது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இல்லை, பயமாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரிலாம் வாடா பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் இந்த மூஞ்சாவது ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்குது. இல்லை, இதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த பேலஸ் வந்து ஃபுல்லாகவே லைம்ஸ்டோனில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. லைம்ஸ்டோன்னா தமிழில் என்னன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு அப்போ ஒரு பிபி மாதிரி ஒன்று காமிச்சல, அதுலேருந்து சவுண்ட் வருமானு தெரியல அப்படின்னு டவுட்ஃபுல்லாக சொன்னல. இப்போ அதுலேருந்து தான் சவுண்ட் வருது. கேட்குதா? ஆக்சுவலாக அந்த மியூசிக் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன், என்னன்னா பெல்லாக இருக்கே அந்த கிளாக்கை சுற்றி அப்படின்னு பார்த்தா, நான் வந்து அங்கே ஒரு பிளேஸில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சடனாக மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அது வந்து இந்த மியூசிக் தான். அண்ட் உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, அந்த பெல்ஸ் வந்து மேலே இருந்த செட் ஆஃப் பெல்ஸ் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆணுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட், பட் இட் வாஸ் நைஸ். ஓவராலாக இந்த பேலஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த பேலஸில் வந்து சில ஸ்பாட்ஸ் வந்து உள்ளே பே பண்ணி போகலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போகல, பிகாஸ் இன்னும் ரெயின் க்ளவுட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அந்த டான்சிங் பில்டிங் போகலாம். சாரி, டான்சிங் பில்டிங்கில் அந்த மியூசிக் வரும்னு சொன்னாலும் அந்த பில்டிங் போகலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். ஸோ கைஸ், ஒரு வழியாக நான் வந்து ட்ராம் ஏறிட்டேன். இதுதான் வந்து இந்த ஊரோட ட்ராம். செம்ம மழை பயங்கரமாக அடிக்குது. பேலஸ்லேருந்து இப்போ போகிற ஸ்பாட் வந்து ஒரு 4 ட்ராம் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் இறங்கி ஒரு 400 மீட்டர்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அந்த பில்டிங்கை பார்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. Hopefully, if the rain still continues, we can probably hear some music, but let's see. போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இது வந்து குன்ஸ்ட்ஹோஃப் பசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குன்ஸ்ட்ஹோஃப் அப்படின்னா ஆர்டிஸ்டிக் ஸ்ட்ரீட். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆஃப்டர் அ லாட் ஆஃப் வாக்கிங் இன் த ரெயின் நம்ம அந்த ஸ்பாட் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பில்டிங் தெரியுதா? அந்த பில்டிங்கில் அப்படி பைப்பாக இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயுமே வந்து ரெயின் வர மூச்சில் வாட்டர் மூவ் ஆகி ஒரு மாதிரி மியூசிக்கல் சவுண்ட் வரணும். மழையும் வருது, ஆனால் அதுலேருந்து மியூசிக்கும் சவுண்டும் கேட்கவே இல்லை. இது பார்க்க கான்செப்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது.
மேபி இன்னும் கொஞ்சம் மழை நிறையா வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப எனக்கு இந்த வாட்டர் சவுண்ட் மட்டும்தான், வாட்டர் பைப்பு தான் விட்டு அந்த இது வழியாக வரும் தெரியுமா, அந்த மாதிரி சவுண்ட் மட்டும்தான் வருது. இது ஃப்ளாப்பா இல்லை ஏமாந்துட்டேனான்னு எனக்கு தெரியல. இன்னும் மழை நிறையா வந்துச்சுன்னா சவுண்ட் வரும் அப்படின்னு நான் வந்து இதை சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் ஏமாந்த மாதிரி அங்கே 2-3 கும்பல் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் மியூசிக் வரலன்ட்டு. ஐ வாஸ் நாட் த ஒன்லி ஒன். அங்கே பார்த்தீங்களா, எல்லாரும் அதுலேருந்து வர வாட்டரோட ஓட்டையை மூடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? அண்ட் இந்த ஏரியாவில் வந்து பெருசாக பார்க்குறக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த பில்டிங் மட்டும்தான். இந்த ஸ்ட்ரீட்டே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். ஆமே ஒரு வழியாக இப்போ நான் வந்து ஒரு பிளேஸ்க்கு சாப்பிட வந்திருக்கேன். இது என்னன்னா வியட்நாமீஸ் ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப நாள் கழித்து வியட்நாமீஸ் குசின் வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அங்கிஷன், நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு வார்ம் ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது என்ன தெரியுமா? இது வந்து ஹவுஸ் டீ அப்படின்னு போட்டிருந்துச்சு. சன்ரைடு லெமன், பிக் ஒன் என்னன்னு தெரியல. அண்ட் இது வந்து கோஜி பேர் ரோஸோட சின்ன பட்டு ஒன்று இருக்குது. இதெல்லாம் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த வார்ம்த் உள்ள ஃபீல் ஆகுதா, சூப்பராக இருக்குது. என்னோட லன்ச் வந்துடுச்சு. இதுதான் 2 சிக்கன் ஸ்கியூவர் வச்சுருக்காங்க, வெஜ்ஜீஸ் இருக்குது. ஐ திங்க் இது ஏதோ ஃப்ரைட் ஐட்டம், ஃப்ரைட் ஆனியன்ஸ். அண்ட் அடியில் வந்து நூடுல்ஸ் இருக்குது. இதோ ஓகே, ஓவர் குக் ஆயிருக்கு. நல்லா சூடாக இருக்கு வேற. நல்லா இருக்கு ஆக்சுவலி. இப்போ பில் பே பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு, ஆனால் என்னால் சாப்பிட முடியல. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னால் அட்டஸ்டச்சு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 ஹார்ஸ்க்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்க முடியாது. எனக்கு வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் ஒரு மீல் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபியூ ஹார்ஸ் கழித்து அடுத்த மீல். இது மாதிரி நான் போர்ஷனாக சாப்பிடுவேன், ஆனால் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இதுதான் என் பிரச்சனை. ஆக்சுவலி இப்போ சம்மர் டைம், ஆனால் லூஸ் மாதிரி சில்லுன்ட்டு கார் அடிச்சிட்ருக்கு. சாப்பிட வேறு சாப்பிட்ருக்கேன்னா அதனால் குளிருது. நம்ம எங்கே தெரியுமா போகிறோம் அடுத்தது? இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு முடிஞ்சிச்சுன்னா ஜாக்கெட் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா வேறு ட்ரெஸ்ஸே வாங்கிடுவேன். ஏதோ வாங்குறதுன்னு தெரியல. இதெல்லாம் இந்த வெதருக்கு போட்டோன்னா செத்துருவேன். இங்கே பார்த்தீங்களா, நல்லா ஜிகுன்ட்டு இருக்கு. ஐயோ, அப்படியே பிக்கணும் போல இருக்கு எனக்கு. எதை பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் சம்மர் போடுறது. ஃபைனலி எனக்கு ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறேன். இந்த பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வாங்கியிருக்கிறேன். சரா, இதோ இதுதான் நான் வந்து இப்போ வாங்கின அவுட்ஃபிட். மாற்றியாச்சு. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். இங்கே பார்த்தீங்களா, எங்கேயாவது இதில் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? ப்ளூ ஸ்கை, வெயில் அடிச்சுக்கிட்டு, இதில் இப்போது என்னோட ஷேடோ வேறு, இதுதான் குறைச்சல். நல்லா பல்ல காமிச்சிக்கிட்டு வெயில் அடிக்குது. அப்போ போய் கரெக்டாக ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு குளிருது, இதுக்கு மேலே என்னால் முடியலன்ட்டு நான் மாற்றிட்டு வரணும். வந்தாலும் அப்போத்துலேருந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஓ, பை த வே, காலையிலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இது ஃபுல்லாகவே வந்து ஓல்டு மார்க்கெட் ஸ்கொயர் மாதிரி, ஓகேவா?
ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கொயரில் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே ஒரு ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. ஸோ சர்ச்சா கத்தீட்ரலா ஏன்னா ரெண்டுமே வேற வேற. சர்ச் வேற, கெத்தீட்ரல் வேற. கெத்தீட்ரல் என்னன்னா ஒரு சிட்டிக்கே அதுதான் பிக்கா இருக்கும். அதுதான் கெத்தீட்ரல். சர்ச் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சர்ச்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சிட்டியோட மெயின் பிஷப்னு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து இந்த மெயின் கெத்தீட்ரல்ல தான் இருப்பாங்க. நம்ம கெத்தீட்ரல் கிட்ட வந்துட்டோம். உள்ள வீடியோ எடுக்க அலௌடா இல்லையாலாம் தெரியல. ஸோ நம்ம உள்ள போய் பார்ப்போம். கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணு தெரியுதுல்ல, ட்ரையாங்கிள் மாதிரி பார்க்க இலுமினாட்டி மாதிரி இருக்கா. யூஸ்வலாக சொல்லுவோம்ல லைக் காட் இஸ் வாட்சிங் ஓவர் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மீனிங். நம்ம வந்து இப்போ அந்த கத்தீட்ரல்லேருந்து வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து பே பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஃப்ரீ என்ட்ரி தான். பப்ளிக் யார் வேணாலும் போகலாம். மேலே டோம் வரைக்கும் ஏறலாம், ஆக்சஸ் இருக்குது. பட் அதுக்கு நம்ம செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கணும். நான் அதுக்கு இப்போ போகலை. ஏன் இது ஃப்ரீன்றதுனால நீங்கள் வந்து வாலண்டரியாக மணி ஏதாச்சும் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் டொனேட் இட் அங்கவே. கேண்டில்ஸ் கூட நீங்கள் லைட் பண்ணலாம். கேண்டில்ஸ் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் அதை எடுத்து லைட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே ஃபார் த கேண்டில்ஸ். பட் நீங்க பே பண்றீங்களா இல்லையா அப்படின்லாம் யாரும் செக் பண்றதுக்குலாம் அங்க கிடையாது. எவ்ரிதிங் ரன்ஸ் ஆன் a ட்ரஸ்ட் பேசிஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயிட்டோம். இது வந்து பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல் ஆஃப் முரால் ஆர்ட் இருக்குல்ல, பயங்கரமா டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த ஃபுல் எண்ட் இருக்குல்ல, அந்த 100 மீட்டர்ஸ் அங்க அது வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து லீடர்ஸ். இதெல்லாம் டைல்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இத டைல்ஸை ஒட்டிட்டு அப்புறம் அது மேல பெயிண்ட் பண்ணியிருப்பாங்களா? இல்லனா இந்த மாதிரி இந்த நம்ம இது பண்ணுவோம் தெரியுமா, பசில். ஸோ அந்த மாதிரி டைல்ஸ் ஆர்டர் பண்ணி இவனுங்க ஒட்டி வச்சிருக்காங்களான்றதே எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஆர்டர்ல கரெக்டா மூஞ்சி இதெல்லாம் மாறாம செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் பசில் வச்சு ஒட்டினாலே மூஞ்சியும் காதையும் மாத்தி விட்டு ஒரு மாதிரி குழப்பி விட்டுருவேன். இதுல யாரு தெரியுமா நிஜம்? இவர் வந்து நிஜம். அழுவுது. ஓ வாவ். பயந்துருச்சு. இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி சாப்பிட வந்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு சாக்லேட் கடை, ஓகேவா? ஸோ அங்கேயே வந்து ஒரு குட்டி கேஃபே மாதிரி இருக்கு. அங்க வந்து நான் என்னோட யூஸ்வல் ஃபேவரட்டான ஹாட் சாக்லேட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். குடிச்சிட்டு சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டாங்கஷன். இங்க பாருங்க, ஐயோ பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கே. பிஸ்தாஷியோ சீஸ் கேக்.
ஓ, பார்க்கவே செம்மையா இருக்கு. ஃபுல் கலோரி. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை த ஹாட் சாக்லேட். யம்மி. ஹாப்பி. நம்ம அதுக்குள்ள சீஸ் கேக்கை ட்ரை பண்ணிடுவோம். ஓஹோ, ஓ, இங்க பாருங்க. நான் சரியான ஒரு சீஸ் கேக் பத்தி, எனக்கு சீஸ் கேக் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, பிஸ்தாஷியோ சாஸ். செம்மையா இருக்கு. ஓகே, நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட இந்த குட்டி மீலை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோன்றதை சொல்றேன். வாங்கினதை ஃபுல்லா நக்கி முடிச்சிட்டேன். இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? Nimm dir Zeit für die Dinge, die dich glücklich machenனா take the time for the things that will make you happy. அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் ஸ்பாட்டும் வந்து பார்த்தாச்சு. ட்ரேஸ்டன் ஓவராலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ட்ரேஸ்டன் வந்து வேர்ல்டு வார் 2 அப்போது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆன ஒரு சிட்டி. அண்ட் இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ட்ரேஸ்டனுக்கு இன்றைக்கி நம்ம பண்ண அந்த ஐட்டினரி பண்ணுறதுக்கு 1 டே போதும். அதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது ட்ரேஸ்டனில். மியூசியம்ஸ் எல்லாம் இருக்குது. ஐம் நாட் அ மியூசியம் பர்சன் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னல, அது என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஒரு குட்டி கிவ் அவே மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீலாக இருக்குது. அது என்னன்றதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். And if you are interested, you can also participate. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். I hope it will be interesting for you guys. ட்ரேஸ்டன் வந்து ரொம்ப ஷார்ட் ட்ரிப் அப்படின்றதுனால நான் வந்து 1 நைட்டுக்கு ஹாஸ்டல் மட்டும் புக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹாஸ்டல் போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து ஸ்டேக்கு ரீச் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட பேக் லோடு. நான் புக் பண்ணது வந்து மிக்ஸ்டு டாம் அண்ட் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலாக 6 பெட் மிக்ஸ்டு டாம். மேலே இருக்கிற அதுதான் வந்து என்னோட ஏரியா. அண்டு இதெல்லாம் வந்து வேறு யாருக்கோ அலோகேட் ஆனது. அண்டு ஒரு டிவி இருக்குது, இது எதுக்குன்னு தெரில. ஒரு டேபிள், சிட்டிங் டேபிள், இதெல்லாம் எந்தில்லை, வேறு யாருதோ. ஒரு பெட்டுக்கும் ஒரு லாக்கர் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம லாக் வந்து நம்மளே தான் கொண்டு வரணும். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அண்ட் ஒரு ஃபுல் மிரர், ஒரு ஜிங்க் இருக்குது, அப்புறமா ஒரு ஷேர்ட் டாய்லெட். இது வந்து ஷவர் ஏரியா. இங்கடா லைட்டை காணும். ஸோ இவ்வளோ தான் ரூம். நல்லா இருக்குது ஆக்சுவலி. அவ்வளோதான் கைஸ், நான் இப்போ போயிட்டு ஒரு ஷவர் பண்ணிட்டு இன்றைக்கி டேவை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். I'll see you guys in my next vlog. Okay, bye.